ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரே மாதிரி சட்னி அரைச்சி நமக்கே போர் அடிச்சிருக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேர்க்கடலையை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை தான் இருந்துச்சு அப்படின்னா 1 நிமிஷம் போல் அதையுமே நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சட்னியில் சேர்க்குறப்ப பச்சை வாசனை எதாவது இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம வேர்க்கடலையெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா பொறு பொறுன்னு வரும். அப்போ தான் சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான மீத பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். அதே பேனில் வேர்க்கடலை வறுத்த எண்ணெயே மீதம் இருக்கும். அதில் 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய், 2 போல் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் ரெண்டுமே சேர்க்குறப்போ நம்ம டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சட்னிக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துடலாம் எல்லாத்தையுமே. வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கினாதான் அந்த சட்னிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட ஒரு பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னைக்கு நம்ம சட்னிக்கு அரைச்சிருக்க அளவு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா சட்னி வந்து ரொம்ப புளிச்சிரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி வேற சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறப்ப சட்னிக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நம்ம அமுக்கி பார்க்குறப்ப தக்காளி வந்து நல்லா குலைவாக இருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். சூடோடையே சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா சட்னி மிக்சி ஜாரை விட்டு தெரிச்சு வெளியே வந்துடும். அதனால சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆனால் இந்த சட்னி வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சட்னி ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.